மலேசிய வானொலி தொலைக்காட்சி நிலையமான RTM-இல் குழந்தைகள் பார்க்கும் கார்ட்டூனில் 2 அப்பாக்கள் முத்தமிடும் காட்சி ஒளிபரப்பாகியதால் மலேசியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது LGBTQ எனப்படும் தன்பாலின் ஈர்ப்பு உறவுகளை சாதாரணமாக்குகிறது என கூறி சமூக வலைத்தளங்களில் கடும் எதிர்ப்பும் விவாதமும் கிளம்பியுள்ளது. அதே சமயம் சிலர் இக்காலகட்டத்தில் பலதரப்பட்ட குடும்பங்களையும் குழந்தைகள் காண்பதில் தவறில்லை என்ற ரீதியில் கருத்து தெரிவித்துள்ளனர். எனினும் சந்தியாகோ ஆஃப் த சீஸ் எனும் அந்த கார்ட்டூனின் 22வது தொடரில் தன்பாலின ஈர்ப்பை ஊக்குவிக்கும் எந்த ஒரு அம்சமும் இல்லை என RTM விளக்கம் அளித்துள்ளது. என்றாலும் மக்களின் உணர்வுகளை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு அம்சமும் இல்லாதிருப்பதை உறுதி செய்வதற்காக அந்த கார்ட்டூனின் முழு உள்ளடக்கமும் மறுமதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்பட ஏதுவாக அதன் ஒளிபரப்பை RTM நிறுத்தியுள்ளது. மலேசியாவில் ஒளிபரப்பு கட்டுப்பாடுகள் மிக கடுமையாக இருந்தாலும் வெளிநாட்டு நிகழ்ச்சிகளில் இடம்பெறும் இதுபோன்ற காட்சிகள் சில நேரங்களில் தணிக்கையில் தப்பிவிடுகின்றன. இந்நிலையில் தணிக்கை, கலாச்சார மதிப்புகள் மற்றும் உள்ளூர் நேயர்கள் மீதான உலக ஊடகங்களின் தாக்கம் மீதான கேள்விகளை இச்சம்பவம் எழுப்புகிறது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.